வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படம் ஃபைட்டர் அண்ட் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன தெலுங்கு கம் ஹிந்தி படம் ஆப்ரேஷன் வேலண்டைன்ற ரெண்டு படங்களோட கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த ரெண்டு படங்களோட கதையும் சேம் தான். 2019 நடந்த புல்வாமா டெரரிஸ்ட் அட்டாக்கு பழி வாங்குற விதமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின பேலகட் ஏர் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். ஸோ அந்த இன்ஸ்பைரிங்கான இன்சிடென்ட்டை ரெண்டு படங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு படத்தோட டீமையுமே நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். என்னதான் அது ஒரு இன்ஸ்பைரிங் கண்டென்ட்டாக இருந்தாலும் அதை படமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக அந்த ஏர் ஸ்ட்ரைக்லாம் வாய்ப்பே இல்லை. முழுக்க சிஜி டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். ஆனால் அதை இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு படங்கள்லையுமே சிஜி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. குறிப்பாக ஆப்ரேஷன் வேலண்டைன் கூட கம்பேர் பண்ணும்போது சிஜியில் ஃபைட்டர் ஃபார் பெட்டராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எது ரியல் எது சிஜினே தெரில, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷன் வேலண்டைன்லையும் நல்லா இருந்துச்சு, ஆனால் அது ஃபைட்டர் அளவுக்கு இல்லை. சிஜியில் மட்டும் இல்லை, ஈவன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஃபைட்டர் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங்கை பொறுத்து தான் நம்ம அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது ஆப்ரேஷன் வேலண்டைனோட ஐஎம்டிபி ரேட்டிங் 5.2, அதுவே ஃபைட்டரோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.4. ரேட்டிங் வைஸ் ரெண்டு படங்களுமே சூப்பரான படங்கள் கிடையாது. அதுக்காக ரேட்டிங்கை காரணமாக வச்சு ரெண்டு படங்களையும் ஸ்கிப் பண்ணிடவும் கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு படங்களையுமே கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் ஒன்று, அந்த இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்டை பற்றி தெரியாதவங்க இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க அதை விஷுவலாக பார்த்து அந்த கண்டென்ட் கூட இன்னும் எமோஷனலாக கனெக்ட் ஆகலாம். ரெண்டாவது, டெக்னிக்கல் சைடு. இந்த கண்டென்ட்டை அவங்க விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணதை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கிறாங்கன்றதையும் டெக்னிக்கலாக இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படங்கள் தான் ஏர் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் படங்கள்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. ஃபர்ஸ்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெண்டு படங்களோட ஒர்க்குமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. எடுத்தோன்னா டாப் கன் மேவரிக் ரேஞ்சுக்கு எடுத்துட முடியுமா? கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு படங்களையும் ஏன் பார்க்கணுன்றதுக்கான காரணத்தை சொன்னேன். அதுவே இப்போ இந்த ரெண்டு படங்களையும் பார்க்கும்போது இல்லை பார்த்த பிறகு என்ன தோணும்னு சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த ரிவ்யூவை பார்த்த பிறகு அந்த ரெண்டு படங்களையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை திட்டணும்னு தோணும். அது டிஃபால்ட்டு, அதை விட்டுருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சென்னைக்கு வந்த புதுசுல ஒரு தடவை ஃப்ளைட் சவுண்டு கேட்கும் போதும் வீட்டை விட்டு வேகமா வெளியே ஓடி வந்து வாயை பொழந்து அண்ணாந்து பார்த்துருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ளைட் சவுண்டு கேட்டாலே இவங்களுக்கு வேற வேலை இல்லை, ஆகுனா பறந்துட்டே இடப்பான் எங்க போறான்னு தெரியலன்னு தோணும். அந்த அளவுக்கு சலிச்சு போச்சு. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு படங்களையும் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. சினாப்சிஸ்லாம் படிச்சுட்டு ஒரு ஆர்வத்தோட தான் பார்க்க உட்காந்தேன். ஆரம்பத்தில் அந்த ஹீரோயினோட என்ட்ரி, ஃபைட்டர் ஜெட்டு வரது போறது பறக்கிறது இதெல்லாம் பார்க்க பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை உரமா நிப்பாட்டிட்டு கையில சண்டை போடுங்கப்பா, பயங்கரமா தலைவலிக்குதுன்னு தோணுச்சு. குறிப்பா ஃபைட்டர்லயாவது எது இந்தியன் ஜெட்டு எது பாகிஸ்தான் ஜெட்டுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனா ஆப்ரேஷன் வேலண்டைன்ல அதுவும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு சுட்டு எடுப்பாங்க, யாரை சுட்டுறானே தெரியாது. அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் டீமோட ரியாக்ஷனை பொறுத்து தான் இந்தியா ஜெயிச்சிச்சா இல்லையான்றதை நம்ம தோராயமா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னதான் ஃபைட்டரோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தியா இருந்தாலும் படம் பார்க்க ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். குறிப்பா படம் எமோஷனலாக நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அந்த ஃபேமிலி எமோஷனு, பேட்ரியாட்டிக் எமோஷனு, லவ்னு எல்லாமே பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுவே என்னதான் ஆப்ரேஷன் வேலண்டைனோட டியூரேஷன் கிறிஸ்பா இருந்தாலும் படம் பார்க்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, என்டர்டெய்னிங்காகவும் இல்லை. முக்கியமாக படம் எமோஷனலாக நமக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரெண்டு படங்களையும் கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மெயின் கண்டென்ட் விட்டு லைட்டாக டிவைட் இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது ஃபைட்டரில் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு ஆப்ரேஷன் வேலண்டைனில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். குறிப்பா ஆப்ரேஷன் வேலண்டைன்ல ஹீரோ தன்னாலதான் தான் ஃப்ரெண்டு செத்தான குற்ற உணர்ச்சியில இருக்கிறதும், அவருக்கும் ஹீரோயினுக்கும் அவர் ரிஸ்க் எடுக்கிறதுனால வர சண்டையும், கடைசியில ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கலான்னு ஹீரோவை அனுப்பி வைக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆப்ரேஷன் வேலண்டைன்ல ஸ்டன்ஸ்லாம் நம்புற மாதிரி இருக்கும். அதுவே ஃபைட்டர்ல கடைசியில ரெண்டு ஜெட்டை மோத விட்டு வெடிக்க வச்சு அதுல இருந்து ஹீரோ தப்பிக்கிறது, தப்பிச்சவர் பாகிஸ்தான்ல லேண்ட் ஆகி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க கொலீக்ஸுக்கு ஹெல்ப் பண்றது, கடைசியில ஒரு ஹெலிகாப்டரை ஏர்ல தாவி பிடிச்சி எஸ்கேப் ஆகிறதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஓவரா இருந்துச்சு. அதே மாதிரியே மியூசிக் வைஸ் ஃபைட்டர்ல சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி நல்லா இருக்கும். அதுவே ஆப்ரேஷன் வேலண்டைன்ல மியூசிக் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. ஆனா ஒண்ணு, ரெண்டு படத்தோட ஹீரோஸுமே ஆளு பார்க்க ஹாலிவுட் ஹீரோஸ் மாதிரி இருந்தாங்க. ஃபைட்டர்ல நடிச்ச ரித்திக் ரோஷனும் சரி, ஆப்ரேஷன் வேலண்டைன்ல நடிச்ச வருண் தேஜும் சரி, அவங்களோட அந்த பிசிக்கு, மேனரிசம், பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே செம கிளாஸா இருந்துச்சு. மொத்தத்தில் ஃபைட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேஷன் வேலண்டைன் வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட் ரெண்டு படங்கள்லையுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஃபைட்டர் ஒரு அபவ் ஆவரேஜான படம், அதுவே ஆப்ரேஷன் வேலண்டைன் ஒரு ஆவரேஜான படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப்சீரிஸ் அட்ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.